வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு இன்டர்கிராஃப்ட் ஸ்மார்ட் 3D ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண எனக்கு எஸ்பிஎல்எம் ஃபெயில்டு, லைசன்ஸ் ஃபைல் டைம் இஸ் நியூவர் தேன் லைசன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி எஸ்பிஎல்எம் லைசன்ஸர் இது ஒன்று, இதே மாதிரி நிறைய எரர் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எஸ்பிஎல்எம் லைசன்ஸ் எரர்னு வந்தாவே நம்ம செய்ய வேண்டியது இதுதான். பட் இங்கே எனக்கு லைசன்ஸ் ஃபைல் டைம் இஸ் நியூவர் தேன் லைசன்ஸ் மிஷின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்காக என்னென்னா நான் கிளாக்கையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் நம்ம எந்த இதில் இருக்குதுன்னு. ஸோ சென்னை கல்கட்டா மும்பை நம்ம இதில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். வேறு இதில் தான் ப்ராப்ளமாக இருக்குது, வேறு எங்கேயோ. ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா போயிட்டு விண்டோஸ் டிஃபெண்டர். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கான்னு பாருங்கள். ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆகிருக்கணும். ஓகேங்களா? மற்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அப்படி இல்லைன்னா எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்மார்ட்டில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வரும். ஸோ இதில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்கிராஃப்ட் ஸ்மார்ட் பிளான்ட் லைசன்ஸ் மேனேஜர்னு இருக்கும். ஓகேங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணினா அன்இன்ஸ்டால் கேட்கும். அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த எரர் வந்தால் வேறு ஒன்றும் இல்லை. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நான் இங்கே ஸ்மார்ட் 3Dக்காக போகிறேன். எந்த இதுக்கு இந்த லைசன்ஸ் வந்துச்சுன்னா, இன்டர்கிராஃப்ட் ப்ராடக்ட்டில் இந்த லைசன்ஸ் வந்துச்சுனாவே இதுதான் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேரிங் டு ரிமூவ்னு சொல்லுது. என்னென்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, திருப்பி கேட்குது எக்ஸிஸ்டிங்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் போகிறேன். சியில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா Win32 ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்டர்கிராஃப்டோடது. ஸோ எனக்கு என்னென்னா ஃபுல்லாக டிலீட் ஆகாமல் இருக்கும். காரணம் என்னென்னா நான் வேறு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்போம், அதனால் லைசன்ஸ் ஃபைல். ஓகேங்களா? அதனால் இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ போயிட்டு உங்கள் லைசன்ஸ் கீயை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இன்டர்கிராஃப்ட் லைசன்ஸ் கீ, இன்ஸ்டால் எஸ்பிஎல்எம், செட்டப், கன்ஃபர்மேஷன் கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. ஸ்மார்ட் பிளான் லைசன்ஸ் மேனேஜர், லோட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ தான் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூசர் நேம். ஸோ இங்கே போய் டிஸ்பிளேன்னு கொடுங்க. ஓகேங்களா? டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா தான் இங்கே லைசன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. எஸ், லைசன்ஸ் மிஷின், நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இப்போ திருப்பி நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். கன்ஃபார்ம் ஆகட்டும், கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆனோன்னா நம்ம அதை இது பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ முடிஞ்சது, ஃபினிஷ்னு கொடுங்க. இப்போ Win32 ஆப்புங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள், டபுள் கிளிக். ஸோ பண்ண 32 ஆப் INGR SPLM பின்னில் போய்ட்டு ஜென் மெஷின் GUIன்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க. திருப்பி எஸ்ன்னு கொடுங்க. இங்கே போய்ட்டு ஃபைல் லொக்கேஷன். ஓகேங்களா, நான் எங்கன்னா பை டிஃபால்ட்டு டெம்ப்னு ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ சிக்கு வாங்க, Winamp32 INGR SPLM. ஆனால் ஏற்கனவே நம்ம இதுலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறனால டேரெக்டாக பின்னுக்கு தான் வரும். ஸோ இங்கே என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு சேவ். ஓகே. ஸோ நமக்கு இப்போ ஒரு ஓகேன்னு வரும். திருப்பி இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அதோட மிஷின் ஐடி TCP IPன்னு அந்த இதெல்லாம் வந்துடும். இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த சாஃப்ட்வேருக்கே போவோம். போயிட்டு இங்கே கீஜென்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு கீஜென், அதே மாதிரி SP கீஜென். திருப்பி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த யூசர் நேம் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி HWIDன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே கிளிக் பண்ணுங்கள். உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா சீரியல் மாறும். காப்பி பண்ணுங்கள், திருப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. கீ இஸ் வேலிட் அண்ட் ஹஸ் பீன் ஸ்டோர்னு வரணும். வரலன்னா திருப்பி நீங்கள் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக இருக்குன்னு நினச்சி திருப்பி ப்ராப்பராக இது பண்ணுங்கள். ஓகே. இப்போ இந்த மெஷின் ஐடியை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் எனக்கு ஸ்மார்ட் ஸ்கெட்ச் ஓகேயா, இதுக்கு ஒரு 100. இப்போ என்னென்னா இதில் நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ SPIக்கு இந்த வார்னிங் SPI மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வார்னிங் வந்துச்சுன்னா இதில் போய்ட்டு எல்லாத்துக்குமே 100 எதுக்கெல்லாம் வேணுமோ 100 ஸ்மார்ட்டு, SPPID, PVLite, SP எலக்ட்ரிக்கல், SP3D. நான் இங்கே என்னென்னா SP3Dக்கு மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா. சும்மா டேப் அடித்து 100. ஏன்னா இதில் SP3D மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணலைங்கிறதுனால. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் CAD ஒர்க்குனா CAD ஒர்க்கில் போய் எல்லாத்துக்குமே 100. கீசர்னா கீசர் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே 700 கொடுத்துட்டு ஜென்ரேட். இப்போ ரைட் கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜஸ்ட்டு செலக்ட் ஆல்னு எடுத்துகிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இங்கே போனோம்னா லைசன்ஸ்ன்னு இருக்கும். டபுள் கிளிக் பண்ணால் கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க, இன்ஸ்டால்னு கொடுங்க, செலக்ட் ஓகேன்னு கொடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த லைசன்ஸ் கீவா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ திருப்பி க்ளோஸ். என்ன பண்ணணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் வரும், செலக்ட்னு கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். இந்த இங்கே இருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபைல் எங்கே இருக்குது, இந்த இதை காப்பி பண்ணோம் இல்லை அதை பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டே வரேன். இனிமேல் இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, அந்த நோட் பேடும் தேவையில்லை. ஓகேங்களா. திருப்பி லைசன்ஸ்க்கு போங்க, கன்ஃபர்மேஷன் எஸ், திருப்பி கான்ஃபிகர் அண்ட் டெஸ்ட், செலக்ட் லைசன்ஸ் மிஷின் ஃபார் கிளைண்ட்னு இருக்கும். இது ஒன்றும் இல்லை, திஸ் பிசியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் அல்லது கம்ப்யூட்டர் நேம்னு இருக்கும். எனக்கு VKKன்னு இருக்குது. ஸோ அந்த நேமை நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக காட்டணும், இந்த அட்ரஸ். ஓகேங்களா. க்ளோஸ். இப்போ டெஸ்ட் சீட் ரிசர்வேஷன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் இப்போ S3Dங்கனால ஜஸ்ட்டு எஸ்ன்னு அடித்தேன்னா எனக்கு S3D வரும். கொடுத்துட்டு ஓகே. இப்போ பாருங்கள் SPLM சீட் ரிசர்வ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது. இதுதான் நமக்கு வேணும். இப்போ க்ளோஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்ன கீசர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை இது பண்ணும்போது அதில் வேர்டிங்ஸ் வரும். ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி என்னவோ அதெல்லாம் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் SPPIDனா இங்கே பாருங்கள் SPPGன்னு இருக்கும், SPPDன்னு இருக்கும், SLA, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஓகேங்களா. என்னங்கிறத பார்த்து அதை செலக்ட் பண்ணி கன்கரண்ட்டாக தேவையானதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க.
டெஸ்ட் ரிசர்வேஷன் ரிசர்வ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். வந்துட்டு க்ளோஸ். இனிமேல் இது தேவையில்லை, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, எந்த எரர் வந்தாலும் சரி, ஸ்மார்ட் SPLM எரர்னு வந்துச்சுனாவே இதுதான் நீங்கள் பண்ணணும். சில சமயத்துக்கு லைசன்ஸ் ஒழுங்காக லோடாக இருக்காது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக லோட் ஆகிக்கும். ஓகேங்களா?